வாங்க திங்கக்கிழமை ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் கடகடன்னு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னமோ தெரியல, மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் 0ல் இருக்கும். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே தாண்டி தான் எனக்கு இருக்கும். அது எல்லாருக்குமா அப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ பஜ்ஜிலாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேக்கு பார்த்திங்கன்னா இட்லி, பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு தான் குருமா பண்ண போகிறேன். அதை நிறைய வச்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டீ, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் கடகடன்னு வேலை ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா கேரட் சாதம் தான். ஃபர்ஸ்ட் டைம் கேரட் ரைஸ் ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாழைக்காய் தான். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நேந்திரம் வாழைக்காய். அதை டேரெக்டாக நம்ம வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே மசாலா மாதிரி ரெடி பண்ணி அதை வறுத்துட்டு இருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா குருமாவும் தாளிச்சாச்சு. இன்றைக்கி நார்மல் எப்பவும் போல் தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் 2 முந்திரி பருப்பு மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் அரைச்சி ஊற்றினேன். குருமா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பையனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி குருமா வச்சுட்டு கூடவே வந்து பிஸ்கட் தான் இன்றைக்கி ஸ்நாக்குக்கு வச்சுருக்கேன். கேரட் ரைஸு பயங்கர ஹிட்டு இன்றைக்கி. என் கூட ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வந்து என் கொலீக் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என் பையன் சொல்லுவான் தமிழ் பசங்களாம் நிறைய கலராக ஃபுட்டு இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதம்லாம் கொண்டு வராங்கன்னு. அவங்க வீட்டில் அது பண்ண மாட்டாங்க போல். நான் அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தேன். அவங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் நமக்கு ஒரு சின்ன ஆனந்தம். ஸோ டே கேரில் பேக் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.